வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அதாவது கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபா உதவித்தொகைங்கிறது இந்த 2025லேருந்து எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக வந்து நம்ம நிதித்துறை அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தினாங்க போன மாதம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த 1000 ரூபாங்கிறது கிடைக்காது. ஸோ இந்த 2025லேயும் ஒரு தகுதி அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம 2025லேயே வந்தாச்சு. இப்போ யார் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன தகுதி பட்டியலில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். 1000 ரூபா உதவித்தொகை திட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு உதவியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தின் மூலிமா பயன்பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த திட்டத்துடைய விரிவாக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2025 கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேரை வந்து புதுசாக அந்த திட்டத்தில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம தமிழக அரசுலேருந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தகுதி பட்டியலையும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலேயே அறிவிக்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எப்போன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு அப்புறம் இதுக்கான அறிவிப்பு வந்து முழுமையான அறிவிப்பு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இருக்குது. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பொங்கல், அதாவது பொங்கலுக்கு அப்புறம் வந்து இதுக்கான புதுசாக விண்ணப்பிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை ரீஅப்ளை பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் இந்த பொங்கலுக்கு அப்புறம் இதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாருமே ஆர்வமாக வந்து எல்லாருக்குமே கிடச்சிரும், அனைத்து பெண்களுக்கும் இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இதுக்கும் தகுதி பட்டியல் அமைச்சு ஒரு தகுதி வாய்ந்தவங்களை மட்டும்தான் இப்போ செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது பொதுமக்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கவலையும் ஏற்படுத்தியிருக்குது, ஒரு கோபத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மேலே ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அவங்களுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கோரிக்கையும் வந்து நிறைய பெண்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தகுதி அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது கிடைக்காம இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனல் கமெண்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு இது வரையும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, அப்ளை பண்ணி இதுவரையும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு விடுபட்டு தான் போயிருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாகவும் அப்ளை பண்ண போகிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு அப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எண்ணிக்கை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஸோ மாதம் மாதம் வழங்க போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் இருந்திருக்குது. ஸோ வரக்கூடிய 2026 அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வர காரணத்தினால இப்போ மக்களுடைய புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த 1000 ரூபாங்கிறத கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட வந்திருக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றின வேறு ஏதாவது அப்டேட் எனக்கு கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.